PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. அண்மை செய்தி. கோவையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளா என்பவர் பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கோவையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளா என்பவர் பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கோவையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளா பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவையின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநரான ஷர்மிளாவை பணி நீக்கம் செய்து தனியார் பேருந்து நிறுவனம் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. திமுக எம்பி கனிமொழி பயணித்த போது பயணச்சீட்டு கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஷர்மிளா பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விளம்பரத்திற்காக பேருந்தில் ஆட்களை ஏற்றுவதற்காக பேருந்தின் உரிமையாளர் பேசியதாக ஓட்டுநர் ஷர்மிளா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கோவையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளா பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காலையில் திமுக எம்பி கனிமொழி நேரில் சென்று ஷர்மிளாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், தனியார் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளா பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன கூறப்படுகிறது? சக்தி, கோவையின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் என மக்கள் மத்தியில் பெருமளவு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொண்டிருந்தவர் ஷர்மிளா. இவர் காந்திபுரத்திலிருந்து சோமனூர் வரை செல்லும் வழித்தடத்தில் 20A என்ற தனியார் பேருந்தை இயக்கி வந்தார். இவர் ஒரு முதல் பெண் ஓட்டுநர் என்பதால் அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் பல பிரபலங்கள் மத்தியிலுமே இவருக்கு ஒரு நல்ல பெயரும் நல்ல ஒரு பெரிய அளவில் ரீச் ஆயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி இவருடன் பயணம் செய்திருந்தார். அந்த வரிசையில் இன்று காலையில் திமுக எம்பி கனிமொழி இவர் இயக்கிய பேருந்தில் இன்று காலையில் சில கிலோமீட்டர்கள் பயணம் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த பேருந்தில் கடந்த சில நாட்களாக சூப்பர்வைசர் என்ற பெயரில் டிக்கெட் கொடுப்பதற்காக ஒரு பெண் ஒருவரை நியமித்திருந்ததாக ஷர்மிளா கூறுகிறார். அவர் இந்த கனிமொழி வந்திருந்த போது இந்த டிக்கெட் வழங்குவது தொடர்பாக சற்று கடுமையாக நடந்து கொண்டதாகவும், அதாவது பேருந்தில் அவருடைய அந்த அட்மாஸ்பியர்ல அவங்க நடந்துகிட்ட விதம் கொஞ்சம் மோசமா இருந்ததாகவும், அப்ப ஷர்மிளா அவங்கள இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சின்னதா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி அவங்க சூப்பர்வைசர் அவங்க சொன்னதாகவும், இது தொடர்பான வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாக ஷர்மிளாவின் தந்தை மகேஷ் என்பவர் பேருந்தின் உரிமையாளர்களிடம் சென்று பேசிய போது நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என அவரிடம் ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படியான சூழலில் நீங்கள் வேண்டுமென்றால் உங்களை பெண்ணை அழைத்து செல்லுங்கள், கூப்பிட்டு போய்க்கோ அப்படிங்கிற டேர்மை சொல்லி அவங்க அனுப்பியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி சூழல்ல அவங்க பேருந்தை கொண்டு போய் காந்திபுரம் பேருந்து நிலையத்துல எப்பவும் அந்த ஒரு ட்ரிப் முடிச்சுட்டு வந்து நிறுத்தினது பிறகு அவங்க இப்போ வேலையிலிருந்து கிளம்பி வந்திருக்காங்க. சக்தி, பிரவீன், அந்த டிக்கெட் கொடுக்கும் சூப்பர்வைசர் தான் வாக்குவாதத்தை தொடங்கினார் என்று சொன்னீங்க. ஷர்மிளா வாக்குவாதத்தை மட்டும்தான் நடத்தியிருக்கிறார், இப்படி செய்யக்கூடாது என்ற நிலையில் பேருந்து நிர்வாகம், தனியார் பேருந்து நிர்வாகம் அவரை பணி நீக்கம் செய்திருக்கிறது. தனியார் பேருந்து நிர்வாகம் தரப்பில் விளக்கம் தரப்பட்டிருக்கிறதா? அவர்களிடம் இதுவரை நாம் தொடர்பு கொண்ட போது அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலை உள்ளது. நேரடியாக, அதாவது தொலைபேசி வாயிலாக போன்ற விஷயங்களில் தொடர்பு கொண்ட போது அவர்கள் அழைப்பை ஏற்க அந்த அளவு ஒரு நேரடியான ஒரு பதில் என்பது அவர்களிடமிருந்து கிடைக்காத சூழலில் உள்ளது. இவர் ஷர்மிளாவை பொறுத்தவரையில் அவர்கள் போது ஒரு காரணமும் கூறாமல் அந்த பெண் கடுமையாக நடந்து கொண்டது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் டிக்கெட் எடுத்துதான் ஆக வேண்டும் என அவர் அந்த பெண் கூறியதாகவும், எம்பி வந்திருந்த போது அனைவருக்குமான டிக்கெட்டை தனது தந்தை எடுத்து பின்னால் தான் இருக்கிறார் என அவர் கூறியதாகவும், பேருந்து நிர்வாகம் தரப்பில் நியமிக்கப்பட்ட அந்த பெண்ணுடன் ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாகவே தற்போது அனைவர் மத்தியிலும் அதிக அளவில் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்று நல்ல ரீச் ஆயிட்டு வந்துட்டு இருந்த ஷர்மிளாவை இப்ப வேலையிலிருந்து அனுப்பியதாக அவங்க சொல்றாங்க. அவரது தந்தை தரப்பில் பேசும்போதும் ஒரு முறையான ஒரு பதிலோ எதுவோ பேருந்து நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து சொல்லப்படவில்லை. இப்படி ஒரு நடந்து கொள்கிறார்கள் என தன் மகளுக்காக அவர் சென்று பேசிய போது, அப்படி என்றால் உங்க பொண்ணை கூட்டு நீங்க போய்க்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையில சொல்லி கடுமையா சொல்லி அனுப்பிவிட்டதாக சொல்றாங்க. தற்போது அவர் தனது தந்தை வழக்கமாக அவர் இந்த பேருந்து ஓட்டும் பயணத்தை கனவை தொடங்கிய அந்த இடத்தில் தனது தந்தையின் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல கண்கள் குளமான நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். பிரவீன், தற்போது அந்த பெண் ஓட்டுநர் ஷர்மிளா பேருந்து நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினாரா?
தான் அவங்க 2 பேரும் போயிருக்காங்க, தந்தையுடன் அவங்க போயிருக்காங்க. போன போது நாங்க ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாக்குவாதத்தில் அவங்க ஒரு எம்பி, ஒரு பெரிய அளவுல இருக்கிறவங்க எம்பி வந்திருக்கும் போது இப்படி ஹார்ஷா நடந்துகிட்டது சரியா என ஷர்மிளா வாக்குவாதம் செஞ்சதுக்காக அவங்க இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லவும் அவர் தந்தையுடன் சென்று அங்க போய் முறையிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியாகவே தந்தையுடன் சென்றே ஷர்மிளா போய் முறையிட்டு இருக்காங்க. அப்போதுதான் வந்துட்டு அப்படி என்றால் நீங்க பெண்ணை கூப்பிட்டு போய்க்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற எந்த விதமான ஒரு பதிலையோ அவங்க கூறவில்லை. அவர்கள் அந்த இடத்தில் சற்று அவர்கள் கராராக நடந்து கொண்டதன் காரணமாக மேற்கொண்டு இவர்கள் அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாமலும் அங்கு தங்களுக்கு உண்டான சுயமரியாதை தான் முக்கியம் என கூறும் வகையில் அவர்கள் அங்கிருந்து பெண்ணை கூப்பிட்டு கொண்டு செல் என கூறியதும் தந்தையின் மனம் நோக்கக்கூடாது என கருத்தில் கொண்டு அவர் உடனடியாக அங்கிருந்து வந்துவிட்டார். சக்தி, கால அவகாசம் தராமல் சட்டென்று ஒரு பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் தனியார் பேருந்து நிர்வாகம் மீது அவர் புகார் அளிக்க இருக்கிறாரா? இப்போது வரையில் அவர் நேரடியாக, அதாவது தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து, அதாவது ஆட்டோ, அதன் பிறகு சரக்கு வாகனம், சின்ன லெவல்ல ஒரு மினி பேருந்துகள் போன்றவற்றை இயக்கி கொண்டிருந்த தனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்து ஊக்கப்படுத்தி இருந்த அதே சூழலில் தற்போது இவர்கள் வேலையிலிருந்து அனுப்பி இருப்பது சற்று மனசோர்வை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இனி தொடர்ந்து, அதாவது தந்தையுடன் சென்று முறையிட்ட போது முறையான பதில் கொடுக்காத நிலையில் மேற்கொண்டு அவர்கள் இருவரும் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவார்களா அல்லது பேருந்து நிர்வாகமே மீண்டும் அவரை அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வு எட்டுமா என்பதை இனி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஷார்த்தி, PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records.